தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் ஆவியானவரே நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே வல்லவரே. நன்றி தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக ஆண்டவரே, இந்த உபவாச நாளை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக நீங்கள் கிருபை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். போன வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளும் ஸ்தோத்திரத்திலும் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த வழிபீடத்திலிருந்து ஏறெடுக்கிற ஒவ்வொரு பாடல்களும் ஆராதனை பாடல்களும் வேத தியானமும் எல்லா பகுதியும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்த போறீங்க. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்பட போறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருகிற பிள்ளைகள் துரிதமாய் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி ஆண்டு எல்லா வான மண்டலங்களுக்கு எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 7 மடங்கு அக்கினியோடு சுட்டரித்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியோடு சுட்டரித்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம். ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அக்கினி மதிலா என்று பாதுகாக்கிறீங்க, அதுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரே ஆலயத்துக்குள்ள ஆண்டவரே சுடரொளி பட்டயத்தை வச்சு நீங்கள் பாதுகாக்கிறீங்க, அதுக்கு நன்றி. எல்லா உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க. எல்லா தூக்கா மயக்க சோர்வு அசதி பலங்களை எடுத்து போட்டு சுறுசுறுப்பின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஒரு விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து சென்று குடும்பங்களிலும் ஆண்டவரே சோதனை சமாதானமாக இருக்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரம்பிதாவே
ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நேற்றும் என்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாம ஒரு பாடலை பாடுவோம். 662வது பாடல், பாடல் புஸ்தகத்தில் 662. ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள் இது, என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு துணை செய்ய எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு துணை செய்ய எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆட்களும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள் இது, என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கட்ட செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன்.
பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்னைக்குமே ஜெயம்தான், என்னைக்குமே வெற்றி தான், தோல்வியே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் அனுதினமும் ஜெபம் பண்ணுற பிள்ளைகள், வேதம் வாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபம் பண்ணுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்விங்கிறது அந்த சரித்திரத்திலே வராது. எல்லாமே ஜெயம், வெற்றி தான். சோதனை வந்தாலும் கூட சோதனை சகிக்கத்தக்கதான பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படியே நம்மளுக்கு ஆகும். நம்மளுக்கு முடியலன்னு சொன்னா முடியாமே போய் ஆண்டவர் என்னை நடத்துவார், எங்கோடு இருப்பார், என்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கும் போது அது அப்படியே நடக்கும். ஆகவே ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே உலகத்தில் எல்லாரும் நம்மளை கைவிடலாம். நம்மளை பெற்றெடுத்த
தாய் தப்பம் கைவிடலாம், கூட பிறந்த சகோதரி சகோதரி கைவிடலாம், கணவன் மனைவி நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கைவிடலாம். நான் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறேன்னு சொல்லி நண்பர்கள்லாம் கைவிடலாம், சொந்த பந்தமெல்லாம் கைவிடலாம். கைவிடாத தேவன் அவரை தான் நம்ம பிடிச்சுக்குவேன். ஒரு மரத்துக்கு எப்படி ஆணி வேர் இருக்குது, அந்த மாதிரி ஆண்டவராகிய ஆணி வேராகிய அவரை நாம் சரியாக நம்ம பிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தோல்விங்கிறது இல்லை, எல்லாமே வெற்றியாகி முடியும். ஆகவே இந்த நாளில் வெள்ளிக்கிழமை உபவாச நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவாராக. இப்பொழுது ஆராதனை பாடலை பாடி நம்ம உற்சாகமாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்தினவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர்தான், மகிமை பொருந்திய பட்டயமும் அவர்தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மாதம் முழுவதும் வாக்குத்தத்தின் பிரகாரம் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடல்களையும் கூட பாடி தேவனுடைய நாமத்தை இந்த உபவாச நாளில் நம்ம மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகம் இருக்குமானால் 545 உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் என்கிறதான பாடல் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இயேசு பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இயேசு இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இயேசு இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இயேசு பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுவோம், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஓ கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த பாடலிலிருந்து நமக்கு கர்த்தர் என்ன தெரிவிக்கிறார்? நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லையாம். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வருது, ஆனாலும் நம்ம எந்த நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்கிற நம்பிக்கையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில. பாருங்க, ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இங்க கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் யுத்தம் எங்க நடக்குது அப்படின்னா வனாந்தரத்துல. நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் யுத்தம் வனாந்தரத்தில் நடக்குது. அப்போ யாரு கூட யுத்தம்னா அமலேக்கியரோட யுத்தம் நடக்குது. அமலேக்கியரோட யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தின் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு மோசேக்கு. மோசே, உன்னுடைய கரங்கள் உயர்ந்திருக்குமானால் இஸ்ரவேலர்கள் ஜெயிப்பார்கள்.
உன் கரத்தை நீ கீழே போட்டு விட்டால் அமலேக்கியருடைய கரம் உயர்த்தப்படும், அவங்க ஜெயிப்பாங்க. இதுதான் கண்டிஷன். பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்ல தூங்குறதும் இல்ல. இது எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்களா? ஆனா இங்க நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். போர் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ மோசே கையை தூக்கி நிக்கிறார் மலை மேல. அப்போ இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர் யுத்தம் பண்ணும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்தது அப்படின்னா, மோசேக்கு கை வலிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்தது? மோசேக்கு, எல்லாம் கவனிக்கிறீங்களா? அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? மோசேக்கு என்ன பண்ணுச்சு? கை வலிச்சுது. அவன் கை வலிக்கும் பொழுது கையை என்ன பண்ணிட்டாரு? கீழே இறக்குறாரு. முடியல. எவ்வளவு மணி நேரம் யுத்தம்? சாதாரண 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? எவ்வளவு நேரம் நம்மளால கையை உயர்த்தி இருக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் உயர்த்தி இருக்க முடியும், அவ்வளவுதான். மோசேயினுடைய கரங்கள் போக போக அப்படியே கரங்கள் கீழே இறங்குது. அந்த நேரத்துல என்ன நடக்குது? யார் ஜெயம் கொள்ளுகிறார்கள்? வெற்றி யார் பக்கம் திரும்புது? அமலேக்கியர் பக்கம். அப்ப மோசே பாக்குறாரு, இஸ்ரவேலர்கள் பின்னடைகிறாங்க, தோத்து போறாங்க, அவங்க மேல கத்திப்படுது, அவங்க ரத்தம் பார்க்கப்படுகிறாங்க. டக்குன்னு மோசே மறுபடியும் கையை தூக்குறாரு. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கை ரொம்ப வலிக்குது, மெதுவா கீழே இறக்குறாரு. இப்படி மெதுவா இறக்குனாருன்னெல்லாம் சொல்லப்படல. ஆனா நாங்க சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல படிக்கும் போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கணும் இல்ல, தூக்கி இருக்கும் போது உயர்த்து ஜெயிக்கிறாங்க, கரம் இறங்க இறங்க அவங்க தோக்கடிக்கப்படுறாங்கன்னு. அதனால எங்க சண்டே கிளாஸ் டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அது உண்மைதான். மோசனுடைய கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பாருங்க, கை வலிக்குது, கை கீழே போடும் பொழுது யார் ஜெயிக்கிறான்? அமலேக்கியர், சத்ரு ஜெயிக்கிறான். சிறைவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்ல தூங்குறதும் இல்ல. அவ்வளவு ஜாக்கிரதை நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல விரும்புகிறார். நம்ம கரங்கள் உயர்த்தி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவரை நோக்கி எப்பொழுதும் நம்முடைய கரங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஆமா, நம்ம அநேக நேரங்கள்ல ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்மளால அதை என்ன பண்ண முடியறது இல்ல, அனலைஸ் பண்ண முடியறது இல்ல. ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் இதெல்லாம் நடக்குது? பயம், பதற்றம், அவிசுவாசம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பிரஷர் எல்லாம் வருது. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கையை தான் கீழே போடுவோம். அதாவது கையை தூக்குறது என்ன அர்த்தம்னா, ஜெபம், ஆராதனை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், தேவனோடு உறவாட வேண்டிய நேரங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி, கனம், மகிமை, இதெல்லாம் என்ன ஆகுது? பிரச்சனை வந்தோடனே கீழே இறங்குது. கீழே இறங்குனோடனே என்ன ஆயிடுது? யார் ஜெயிக்கிறா? சத்ரு ஜெயிக்கிறான், பிசாசு ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம என்ன தெரியுமா நம்மளுக்கு தோணும்? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு இழப்பு, இவ்வளவு நெகட்டிவ், இவ்வளவு ஸ்ட்ரெஸ், இவ்வளவு பாடுகள் எப்படி எங்கிருந்து வருது? ஆண்டவர் இருக்கிறாரா, பார்க்கிறாரா, பேசுறாரா, பிடிக்கிறாரா? சில நேரங்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் வருது. அப்போ கை சரியா உயர்த்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஜெயம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்துல மோசே கூட இருந்த ஒரு சில பேத்துக்கு ஒரு ஐடியா வருது. என்ன, மோசே கையை தூக்கி இருந்தா ஜெயம், அப்படிதானே? சரி அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு 2 பேத்தை நியமிக்கிறாங்க. மோசேயுடைய கரத்தை தாங்கி பிடிக்கும்படியாக. அல்லேலூயா. மோசேயினுடைய கரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஜெபம், அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த ஆராதனை, துதி இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய கரத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிக்கிறதுக்கு 2 பேர் வராங்க. ஆரோனும் ஊரும் வராங்க. ஒருத்தர் ஆரோன் ஒரு கையும் ஊர் இன்னொரு கையும் தூக்கி பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கும் கை வலிச்சிருச்சு. அப்ப என்ன தெரியுமா பண்ணாங்க? 2 சைடு 2 கல்லு, பாறை எடுத்துட்டு வராங்க. பாறை எடுத்துட்டு வந்து மோசே ஃபர்ஸ்ட் உட்கார சொல்றாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அந்த கையை தாங்கிக்கிறாங்க. நல்லா மோசேக்கு இப்ப டயர்ட் ஆகாதுல, உட்கார வச்சு கையை பிடிச்சு தாங்கிக்கிறாங்க. என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த வீரியம் மட்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா பிசாசு ஜெயம் கொண்டுருவான். அல்லேலூயா. ஜெபம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா பிசாசு மேல் எழும்ப ஆரம்பிச்சிருவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆராதனை கம்மி ஆயிருச்சுன்னா பிசாசு எழும்ப ஆரம்பிச்சிருவான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் குறைய ஆரம்பிச்சிருதுன்னா
பிசாசு ஜெயம் கொள்ள ஆரம்பிச்சிருவான். இதை புரிந்து கொண்ட மற்றவர்கள் மோசேனுடைய கரத்தை தாங்கி பிடிச்சு ஜெயம் எடுக்கிறாங்க. வரலையே சொல்லுவோமா? அந்த யுத்தத்துல நாள் முழுவதும் மோசேனுடைய கரம் உயர்த்தப்பட்டுதான் இருந்துச்சு. மோசேக்கு கை விழிச்சது உண்மைதான், அவன் பலன் குன்றி போனது உண்மைதான். ஆனா ஆரோனும் ஊரு தாங்கி பிடிச்சாங்க, ஜெயம் உண்டானது. வரலையே சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்மளுடைய ஜெயம் நம்ம கரத்துலதான் இருக்கு. அல்லேலூயா. அடிக்கடி வாலிபர் மீட்டிங்ல ஒரு காரியத்தை சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான். யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. என் வாழ்க்கைய அவங்க கெடுத்துட்டாங்கன்னு நம்ம என்னைக்குமே யாரும் என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. ஏன்னா யாரு கையிலயும் நம்ம வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையிலயும் ஆண்டவர் கையிலையும் இருக்கு. நம்ம நினைச்சாதான் அதை கெடுத்துக்க முடியும். ஆண்டவர் சொல்லாரு, உன்னுடைய நாவில நான் என்ன வச்சிருக்கேன்? மரணத்தையும் வச்சிருக்கேன், ஜீவனையும் வச்சிருக்கிறேன். நீ எதை சூஸ் பண்றியோ அது உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஐயோ இல்ல இல்ல, அந்த தம்பி, அந்த அண்ணன், அந்த அக்கா, அந்த அம்மா, அந்த ஐயா இல்ல. யாரு நினைச்சாலும் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்யவே முடியாது. நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கைய ஜெயமுள்ள வாழ்க்கையா வாழ முடியும். நம்ம நினைக்கலைன்னா நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணலாம், சத்துருக்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழலாம். இல்லையா? நான் வாலிபர்களுக்கு அடிக்கடி இதை சொல்லுவேன். நீ சரியா இருந்தீங்கன்னா போதும், நீ மற்றவங்களை பிளேம். ஏன்னா அநேக நேரங்களில் ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மற்றவர்களை தான் பிளேம் பண்றாங்க. நேற்று பைபிள் ஸ்டடியில கூட ஐயா சொன்னார், அழகா சொன்னார். முதல் ஆதாம் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் வந்து கேள்வி கேட்ட என்ன பண்றாரு? நான் சாப்பிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி இந்த தப்புக்கு ஏதாவது மன்னிப்பு இருக்கா, இதுக்கு ஏதாவது மாற்று இது வழி இருக்கா, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு அந்த உணர்வு இல்லாம என்ன சொன்னார் ஆதாம்? நீர் கொடுத்த ஸ்திரீ, சர்ப்பம், இவங்கெல்லாம் தான் நீ மன்னிச்சுட்டாங்க. சொல்லுவோமா? இல்லையா? இப்படி நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் கிட்ட இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட வந்து குழந்தை ஏதாவது கம்ப்ளைண்ட்னு வந்துச்சுன்னா சொல்லும்போது அந்த குழந்தை என்ன சொல்லும்? மாமா நான் இல்லம்மா, அவதாம்மா. மிஸ் நான் இல்ல மிஸ், அவதான் மிஸ். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க பாக்க? உன் புத்தி எங்க போச்சு? என்ன கேட்பாங்க? உன் புத்தி எங்க போச்சு? உனக்குன்னு ஒரு புத்தி இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு ஞானம் இருக்குல்ல, உனக்குன்னு ஆண்டவர் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார்ல, அது எங்க போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. நார்மலாவே நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா உன் புத்தி எங்க போச்சு அப்படிதானே கேட்போம். அந்த மாதிரி ஆதாம் அப்பவே ஆள் காட்டுறாரு. நான் இல்ல, ஸ்திரீ, அவளுக்கு பாம்பு, ஒவ்வொருத்தரா ஆளை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை கெட்டது யாருக்கு? அவங்களுக்கு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சரி நீங்க எல்லாத்தையும் குறை சொல்லு, நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறேன். உண்மைதான், ஆதாம் சொன்னது பொய்யெல்லாம் இல்ல. ஸ்திரீ கொடுத்தா நான் சாப்பிட்டேன், ஸ்திரீ சொன்னா பாம்பு என்ன வஞ்சிச்சது, எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவர் தெளிவா தான் சொன்னார். ஆண்டவர் ஸ்திரீ கிட்ட சொல்லல, யார்கிட்ட தான் சொல்லியிருந்தாரு? ஆதாம் கிட்ட தான் சொன்னார். நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்ட நாளில சாகவே சாவாய். நீயாவது உன்னை காப்பாத்தி இருக்கலாமே. அப்போ ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு நேராய் போவதற்கும் காரணம் நம்ம தான். We should not blame anyone or anybody. நாம சரியா இருந்துட்டோம்னா நம்மளை சுத்தி எல்லாமே சரியா இருக்கும். இல்லையா? இந்த கம்பெனிஸ்ல இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லணும்? அவங்க நிறைய கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க, இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குதே, நீங்க எப்படி அப்படின்னா அதுக்கு என்ன பதில் தெரியுமா சொல்லணும்? ஐ வில் பி ஃபிளெக்சிபிள்னு சொல்லணுமா. எப்படின்னா நான் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்குவேன், மாத்திக்குவேன். அப்படி சொன்னோம்னா உடனே நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா கம்பெனில 1008 பிரச்சனை வரும், 1008 விஷயங்கள் வரும், 1008 குழப்பங்கள் வரும். அந்த நேரத்துல நான் தான் அப்படி நிக்க முடியாது. அப்படிதானே? நான் என்னுடைய பிடியில நான் நின்று நல்லா இருக்குமா? அப்ப என்ன பண்ணணுமாமா? சில நேரங்கள்ல ஃபிளெக்சிபிள், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். வீட்டுல சொல்லுவாங்களே கணவன் மனைவி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்களேன். அந்த ஃபிளெக்சிபிள் நம்ம அப்படி வாழ்க்கையில கொஞ்சம், அதாவது பாவத்துக்கு ஃபிளெக்சிபிள் ஆயிடக்கூடாது. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு சில காரியங்களை ஃபிளெக்சிபிள் ஆகணும். நம்முடைய பிடிவாதத்தை, கோபத்தை, நம்முடைய கசப்பை, வெறுப்பை என்ன பண்ணணும்? அப்பப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்துறணும். அப்பப்ப இல்லை, எப்பவுமே விட்டு கொடுத்துறணும். என் கசப்பை விட்டு கொடுத்துறேன், என் கோபத்தை விட்டு கொடுத்துறேன், என்னுடைய காரியங்களை விட்டு கொடுத்துறேன், என்னுடைய சுயத்தை விட்டுறேன், என்னுடைய மாம்சத்தை விட்டு கொடுத்துறேன். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன்? விட்டு கொடுத்துறேன். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்?
விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு சொல்லுவோமா? நம்ம எல்லா நேரங்களையும் விடாப்பிடியா பிடிவாதமா நம்ம இருக்கிறதுல எதையுமே சாதிக்க முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நமக்கு இருக்கிற கோபம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து செய்ய வேண்டிய நீதியும் கூட அது என்ன பண்ணிருமாமா? செய்ய விடாம பண்ணிரும். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலான்ட்டு வராரு, ஆனா நம்ம குணங்கள் என்ன பண்ணிருது? அதை கொடுக்க விடாம பண்ணிருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் தயாளனா இருக்கும்போது நீ என்னவா இருக்கிற? வன்கண்ணனா இருக்கிறியப்பா. நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ற? கொடுக்க விடாம தடுக்கிற. அல்லேலூயா. அப்ப தடை யாருகிட்ட? தடை யாருகிட்ட? தடை யாருகிட்ட? இன்னும் ஒத்துக்கொள்ள முடியல. கண்டிப்பா நம்ம ஒத்துக்கணும். மற்றவங்க கிட்ட நம்ம என்னைக்கும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை நம்ம மாத்திக்கிட்டோம்னா எல்லாமே இங்கு சீராய் அமைந்து விடும். நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வரலையே சொல்லுவோமா? ஒரு இடத்துல பேதுரு வந்து கேட்கிறாரு, என் சகோதரன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான், எனக்கு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கு விரோதமா எழுப்பிக்கிட்டே இருக்கான், நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, எத்தனை டைம் மன்னிக்கிறது? திரும்ப திரும்ப பண்றான். ஒரு 7 தடவை மன்னி. 7 தடவை மன்னிச்சிட்டேன், இப்போ 70 தடவை மன்னி. 70 தடவையும் மன்னிச்சிட்டு இப்போ 7 × 70 70 தடவை மன்னிங்கிற. அப்படின்னா இன்ஃபினிட்டி, முடிவில்லாத மன்னிப்பு. என்ன சொல்ல வர ஆண்டவர்? ஏன் அந்த சகோதரனை போய் 2 அடி அடிச்சு ஒழுக்கமா இருக்க மாட்டேடா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப கடைசி வரைக்கும் கர்த்தர் அங்க யாரதான் மாத்த பாக்குறாரு? பிரச்சனை பண்ணினவனை மாத்த பாக்குறாரா, இல்ல பிரச்சனைக்குள்ள மாட்டினவனை மாத்துறாரா? பிரச்சனை பண்ணினவனை மாத்தல, ஐயோ எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னவனை மாத்த பாக்குறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இப்போ இங்க குறை பிரச்சனை இல்ல, குறை சொல்றவங்க தான் பிரச்சனை. அல்லேலூயா. குறை இருக்கும், வாழ்க்கையில் என்ன இருக்கும்? குறை இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வரலையே சொல்லுவோமா? அதனால இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நம்ம மாற்றணும். நம்ம கரங்கள் உயர்ந்திருக்கும் போது கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. சரிங்களா? அதனால நம்ம வேற எந்த சூழ்நிலையும் யாரையும் எப்பவும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம பிள்ளைகளையோ இல்ல நம்ம கணவனையோ நம்ம மனைவியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிளேம் பண்ணவே கூடாது. என் கை உயரல ஆண்டவரை நோக்கி, அதனால அமலேக்கியன் ஜெயிச்சுட்டான், பிசாசு ஜெயிக்கிறான். என் கை இறங்குச்சுன்னா, என் கை தூக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா? நான் ஜெயிப்பேன். என் கை ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்பட்டு இருந்துருச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ஜெயம் இருக்கு. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடல் புஸ்தகத்துல 607வது பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசுராஜாவை கொண்டாடுவோம் என்கிறதான பாடல். உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவர். நல்ல கரங்களை தட்டி புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, என்னை தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, நமக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல்
வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுக என்றால் காலையில் களிப்பு, மாலையில் அழுக என்றால் காலையில் களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா தேவ சமூகத்துல? புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. பூரண சமாதானம், பூரண சமாதானம், புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களில் மன்னவரே, எல்லா வரங்களில் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜா
ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லா கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஓ கர்த்தர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிறவங்க எளிமை நிற்போமா? நம்ம எல்லாரும் எளிமை நிற்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே துதிக்கிறோம். பரிசுத்த தூய தேவாவியானவரே துதிக்கிறோம் அப்பா. எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் 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 ஓ கர்த்தர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர் அப்பா. இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் போதுமானவர், இயேசுவே நீர் சிறந்தவர், இயேசுவே நீர் மேன்மையுள்ளவர் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாள், இந்த பகல் வேளையில உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற எல்லா கரங்களை உயர்த்தி ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதரே துதிக்கிறோம், உயர்ந்தவரே துதிக்கிறோம் ஐயா. சிறந்தவரே துதிக்கிறோம், மேன்மையுள்ளவரே துதிக்கிறோம். மகத்துவமுள்ள ராஜனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜனே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் கர்த்தாதி கர்த்தரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையின் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு நல்லவர் 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 அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீர் வல்லவர் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே துதிக்கிறோம், மகத்துவங்கள் நிறைந்தவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். 24 மூப்பர்கள் மத்தியில் 4 ஜீவராசிகளின் மத்தியில் உலாவி வருகிற எங்கள் தேவாவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் நித்தமும் போற்றப்படத்தக்க தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் 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 ஐயா. இம்மட்டும் இதுவரை எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நீர் எங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உன்னதரே துதிக்கிறோம், உயர்ந்தவரே துதிக்கிறோம், சிறந்தவரே துதிக்கிறோம், மேன்மையுள்ளவரே துதிக்கிறோம், மகத்துவமுள்ள ராஜனே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ராஜாதி ராஜனே துதிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம், ஒருவராய் சாவாமையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. மகிமையின் ராஜனே துதிக்கிறோம், மகிமையின் தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர் நல்லவர். ஆவியானவரே எழுந்தருளுவீராக. விடுதலை தருகிற ஆவியானவர் எழுந்தருளுவீராக. ஜெயத்தை தருகிற ஆவியானவரே நீர் எழுந்தருளுவீராக. வெற்றியை தருகிற ஆவியானவரே நீர் எழுந்தருளுவீராக. அப்பா எங்க வாழ்க்கையில் ஆவியானவர் எழுந்தருளணும்பா. ஆண்டவரே விடுதலை 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 உண்டாகணும். விடுதலை தருகிற ஆவியானவர் நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் கரங்கள் உயர்த்தப்படுகிறது. உமக்கு முன்பாக எங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரே ஜெயங்கொள்ளாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஐயா. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தினால 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 ஐயா சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தினால ஐயா சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தினால ஐயா சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தினால சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் ஐயா. ஆண்டவரே சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. ஆவியானவர் எழுந்தருளுவீராக. ஆவியானவர் விடுதலை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருவீராக. ஐயா சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். எங்க வாழ்க்கையில சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் எழுந்தருளுவீராக. ஆவியானவர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. ஜெயம் கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக.
ஜெயம் கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்று ஆண்டவரே. ஐயா, ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் வாழ கிருபை பாராட்டுங்க ஐயா. ஜெயமுள்ள ஜீவியம் வாழ கிருபை பாராட்டுவீராக ஐயா. ஜெயமுள்ள ஜீவியம் வாழ கிருபை பாராட்டுங்க. ஓ, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஐயா, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்டும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவீராக. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ கிருபை பாராட்டுவீராக. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்துரு வைக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க்கையில ஜெயம் உண்டாவதாக. ஆவியானவர் ஜெயத்தை தருவீராக. ஆவியானவர் ஜெயத்தை தருவீராக. எங்கள் தேற்றரவாளனே நீர் கடந்து வருவீராக. எங்கள் தேற்றரவாளனே நீர் கடந்து வருவீராக. எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து வருவீராக. எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த தூய தேவாவியானவரே நீர் வருவீராக. எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த தூய தேவாவியானவரே நீர் கடந்து வருவீராக. ஆவியானவரே நீர் கடந்து வாங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து வருவீராக. ஆவியானவர் எழுந்திருவீராக. ஆவியானவரே எழுந்தருள். எங்க வாழ்க்கையில நீர் எழுந்திருங்கப்பா. விடுதலை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர், வெற்றியை தருகிற ஆவியானவரே நீர் எழுந்திருவீராக. விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்கப்பா. சுயம் எங்களில் சாம்பலாய் மாறுவதாக. சுயம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. சுயம் சாம்பலாய் மாறுவதாக. சுயம் சாம்பலாய் மாறுவதாக. சுயம் அழியட்டும். ஆவியானவரே சுயம் மாறுவதாக. சுயம் மாறட்டும். எல்லா சுயம் சாம்பலாய் மாறுவதாக. சுயம் சாம்பலாய் மாறுவதாக. சுயம் சாம்பலாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ரகாதல ரபஷதல. எல்லா கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரபகதல ரபஷதன ரதலன. ஒரியந்தன பௌதலவர கபலோதர. ஆவியானவரே, ஒரு ரபகதல ரபஷபல. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஒரு ரபகதல ரபஷதல ரப அந்தரகல ரபகன ரபகதல ஓஷதல ரபகவதன ரபபபலஹரதன. ஓ ஆவியானவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, விடுதலை, விடுதலை, விடுதலை. தூய தேவாவியானவரே, ஒரு விடுதலை. ஜெயத்தின் ஆவியானவரே, ஒரு விடுதலை. ஒரு கபதன ரபஷதன ரகடதல ரபப. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபபமன ரதன ரப. ஒரு கபதுல ரபதன கடது ரதன ரபஷதல ர. ஒரு யந்தர பௌதல வரக்கதர பௌதனமன ஷதல ரப. ஓ ஆவியானவர் எழுந்திருவீராக. வல்லமையாய் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. தூய தேவாவியானவரே நீர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவே ஆடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று
கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும். கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீசூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீசூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். இதுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா.
பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் பொழுது கண்மலையும் கரைந்து போகும். அப்பா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்க எப்பேற்பட்ட தடைகள், எப்பேற்பட்ட போராட்டங்களும் ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்தும் பொழுது கரைந்து போகும். அப்பா உங்க நாமத்தை உயர்த்த உயர்த்த எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் கரைந்து போகும். அப்பா ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய தேவாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அவைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யுங்க அப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. ஆவியானவரே, எங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, அப்பா எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாமல் வழிநடத்துகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த தூய தேவ ஆவியானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஐயா மகிமையின் ஆவியானவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். மகத்துவங்கள் நிறைந்த தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஆண்டவரே. நிச்சயமாக எங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை தருகிற தேவன் ஆண்டவரே, ஒரு வெற்றியை தருகிறவர், ஒரு ஜெயத்தை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு விடுதலை தருகிறவர் நீர், ஒரு சுகத்தை தருகிறவர் நீர், பலத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. இந்த பகல் பொழுதில் எங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. எங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. எங்க வாழ்க்கைகளை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த உபவாச நாளின் இந்த பகல் வேளையில எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போவதாக. எல்லா தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போவதாக. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்கப்பா, தடைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. தடைகளை மாற்றுவீராக, தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. திறந்த வாசலை கொடுங்கப்பா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னவர் ஆண்டவரே. அப்பா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர் ஆண்டவரே. அப்பா வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. வாசல்கள் திறக்கப்படட்டும். எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மொழிபெயர்த்திருக்கிற புதையல்களையும் தருவேன் என்று சொன்னவர் அப்பா. அப்படியே கிருபையாய் அருளுவீராக, அப்படியே கிருபையாய் அருளுவீராக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.